கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். எவ்வளோ அற்புதமாக தேவன் நமக்கு பயன்படுகிறார் என்பதை இங்கே தெளிவாக எழுதுகிறார் இந்த தீர்க்கதரிசியானவர். இம்மானுவேலர் நமக்கு அழகாக இதை மிக சிறப்பாக நமக்கு நினைப்பூட்டுகிறார் இந்த வார்த்தை. அதாவது கொடூரமானவர்களின் சீரல். அது எப்படி கொடூரமானவன்னா, நம்ம மேலே பயங்கரமான வெறி உள்ளவன், நம்மளை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கிறவன், நமக்கு தினமும் இடரல் உண்டாக்கணும்னு நினைக்கிறவன், நம்மளால் தோற்கடிக்கப்படக்கூடியவன் அப்படிங்கிறவன் அவனுடைய சீரல், அவனுடைய கோபம் எப்படி இருக்குதாமா, ஒரு கடுமையான காட்டாற்று வெள்ளம் வேகமாக ஒரு மதில் மேலே அடிச்சதுன்னா எப்படி இருக்கும், எப்படி அப்படியே தெரிச்சு ஓடும். அந்த மதில் மேலே அந்த காட்டாற்று வெள்ளம் வேகமாக, அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் அடித்தா எவ்வளவு ஒரு பயங்கரமாக இருக்கும், பயங்கர சத்தமாக இருக்குமோ, அது மாதிரி இந்த கொடூரமானவர்களின் சீரல். ஏன்னா கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறதுனால நாம் அவர்களை ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அவன் நம்மிடத்துல, பிசாசானவன் நம்மிடத்துல தோத்து போய்கிட்டு இருக்கிறான். ஏன்னா கடவுளோட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம இடத்துல பெரிய ஐஸ்வர்யத்தினாலேயோ பணபலத்தினாலேயோ படைபலத்தினாலேயோ நம்ம யாரையும் ஜெயிக்கிறது இல்லை, கர்த்தருடைய பலத்தினாலே நம்ம ஜெயிக்கிறோம். இப்போ கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி ஒருத்தன் எதிர்த்தாப்புல நிற்கிறான். அவனை பார்த்துட்டு தாவீதுங்கிற ஒரு சின்ன பையன் சொல்கிற வார்த்தை, நீ படைபலத்தோடு வந்திருக்கிற, ஆனால் நான் என் ஜீவனுடைய தேவனாகிய கடவுளுடைய கிருபையினால் வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்பேற்பட்ட மகா பிரம்மாண்டத்தை அவன் ஜெயிச்சான்னு சொல்லி இம்மானுவேலரில் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை நோக்கி வருகிற அந்த கொடூரமானவர்களுடைய சீரல், கொடூரமானவர்களுடைய தாக்குதல் நம்மை பாதிக்காதபடிக்கு நம்மை சுற்றிலுமாய் அரணாய் இருக்கிறார் கர்த்தர். அது அவர் எப்படி இருக்கிறாராமா பாருங்க. நீர் ஏழைகளுக்கு பலனும். ஒரு ஏழையானவன், ஒரு ஏழ்மையானவன், இப்போ நாமளே நம்மளை தாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் உள்ளவனோ அல்லது படைபலம் உள்ளவனோ அல்லது அரசியல் செல்வாக்கு உள்ளவனோ நம்மளை தாக்குவதற்கு, நம்மை அடிமைப்படுத்துவதற்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். அவனை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இடத்துல ஒன்றுமே கிடையாது. அப்போ நமக்கு யார் பலனாக இருப்பாங்க அவனை எதிர்கொள்வதற்குன்னா, கர்த்தர் நமக்கு பலனாக இருப்பார். நாம் எவ்வளவு இல்லாமையில் இருந்தாலும் ஏழ்மையில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்பேற்பட்ட ஆபத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலனாக இருப்பார். அது மட்டும் இல்லை, நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். நெருக்கிட்டே இருப்பாங்க. இவன் விடுங்க, இவன் ஒரு சாதாரண ஆளுங்க, இவன் ஒன்றும் இல்லாதவனுங்க, இவன் தாழ்ந்தவனுங்க, இவனை விடக்கூடாதுங்க, இவனை போட்டு நெருக்கணுங்க, இவன்கிட்ட நிறைய வேலை வாங்கணும், இவனையெல்லாம் வளர விடக்கூடாது, இவனையெல்லாம் பேச விடக்கூடாது, இவனை தலை தூக்க விடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை நெருக்கி 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 அழுத்திட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்களிடத்துல ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு திடனை கொடுப்பாங்க. நல்ல அறிவையும் ஞானத்தையும் படிப்பையும் கொடுத்து அவர்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திடனை கொடுப்பார். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் சரி, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய மதில் சுவராக அவர் இருப்பாராம். நீங்கள் எவ்வளோ கோபத்தில் எவ்வளோ வேகமாக அடித்தாலும் மிகப்பெரிய மதில் சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தை திருப்பி எதிர்கொண்டு போக வச்சிடும். அந்த மாதிரி இருப்பாராம். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருப்பார், மென்மையாக இருப்பார். கடுமையான வெயிலில் நம்ம நடந்து போயிட்டுருக்கிறோன்னு வைக்கலேன், உடம்பெல்லாம் வேர்த்து போய் களைச்சி போய் நம்ம தண்ணி தாகத்தோடு அப்படியே ரொம்ப ஒரு வேட்கையோடு நம்ம நடந்து போகிறப்ப ஒரு அழகான ஒரு நிழல் கிடைச்சி அப்படி
அந்த நிழல்கடியில் போய் உட்கார்றப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நம்ம எத்தனை பேருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி நம்ம கஷ்டப்படுற காலத்தில், நம்ம வேதனைப்படுற காலத்தில், நம்ம தண்ணீருக்கும் சாப்பாட்டுக்கும் உணவுக்கும் உடைக்கும் அலைந்து திரிகிற நேரத்தில் நமக்கு ஒரு நிழலாய் அவர் இருப்பார். வெயில் மாதிரி நெருப்பாய் அது நம்மை பாதிக்கிற போது நமக்கு நிழலாய் இருப்பார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட கர்த்தரைத்தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு அரணா இருக்கிறாரு, பெலனா இருக்கிறாரு, திடனா இருக்கிறார். நீங்க எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கும் கவலைப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அநேக சக்திகள் உங்களை அழித்து விட வேண்டும் என்று சீறி வருகிறது என்று சொன்னால் பயப்படாதீங்க. அதை எல்லாத்தையும் திருப்பி அடித்து விரட்டுறதுக்கு நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு பெலனும், நமக்கு திடனும், நமக்கு அடைக்கலும், நமக்கு நிழலுமாய் இருக்கிற கர்த்தர். அப்புறம் என்ன, நாம் அவரோட சன்னிதானத்தில் அவருடைய செட்டைகளுக்கு கீழாக அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்கிறப்போ எல்லாத்துலேயும் நாம் ஜெயிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை எதிர்த்து வருகிற உங்களை நோக்கி சீறி வருகிற பொல்லாத பிசாசுடைய கிரியைகளை, மனிதர்களுடைய கிரியைகளை, பொல்லாத மனிதர்களுடைய வெறியை எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். முழுமையாக விசுவாசிங்க, ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா ஜெயம் கொடுக்க போகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இன்றைய நாளில் நீங்கள் புறப்படுகிற காரியத்தில் கர்த்தர் ஜெயம் தருவார் என்கிற விசுவாசத்தோடு கிளம்புங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களை பெலனும், அடைக்கலமும், நிழலும், உங்களுக்கு திடனுமாய் இருந்து உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. எங்களை நோக்கி சீறி வருகிற பொல்லாத பிசாசுடைய கிரியைகளை முறியடித்து நாங்களும் இந்த உலகத்திலே சமாதானத்தோடு வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர், அதற்காக நன்றி. இன்னும் வருகிற நாட்களிலும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் வாழ நீங்கள் தயவு பாராட்டு. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.